இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை பாயாசம். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கோதுமை மாவு பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த ஸ்பூன் அளவு 3 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பு அரை கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு தண்ணி 2 கப்பு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த கோதுமாவை தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சி வச்சுருவோம். கொஞ்சம் நல்லா திக்காக வேணால் தண்ணியாக கரைச்சிடுங்க. பாருங்கள், நான் தண்ணியாக நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் இந்த கப்பு அளவு நான் 2 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, நான் 2 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ இதை கொதிக்க விடுவோம். ஓகேவா, தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிக்கிருக்கு. அனல் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கரைச்ச கோதுமாவை இதில் சேர்த்துட்டு விடாமல் கிண்டிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நான் கோதுமை மாவு கரைச்ச கோதுமாவு இதில் சேர்த்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த கோதுமாவோட வாடையெல்லாம் போகணும். அப்போ தான் வாசமாக வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, விடாமல் கிண்டிட்டுருங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கோதுமாவோட வாடையெல்லாம் போய் இப்போ நல்லா வாசமாக இருக்குது. இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்தாப்பில் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் நம்ம சீனிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, 3 டீஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3 டீஸ்பூனு சேர்த்துட்டு இது கூட பாருங்க முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் வறுத்து வச்சுட்டேன். இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இது ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். அப்புறம் அடுப்பை வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. உடனே அடுப்பை வச்சுடுங்க. பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆடி மாதம் அதுமா இந்த மாதிரி கோதுமை பாயாசம் செஞ்சு அம்மனுக்கு சுவையான கோதுமை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.